வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோகனல்ல பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அப்டேட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 10 விளையாட போறோம். அதாகப்பட்டது பார்த்தீங்கன்னா நெறைய பேருக்கு ஆக்சுவலா மோஸ்ட் ஆஃப் த பேருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட்டா கார்டனுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. அதனால நான் இப்போ உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்களுக்கு ஓரளவு ஓகே ஒரு பரவாயில்லாம உங்களுக்கு சாக்லேட் காய்ச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த பெர்ரீஸ பார்த்தீங்கன்னா நீங்க மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணிருங்க. இல்ல இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கட்டும். என்ன பொறுத்தவரையும் இந்த அதிகமா நமக்கு காசு தர அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பயன்படுத்தணும். ஏன்னா நான் அப்படி ஒரு ட்ரிக் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன்னா, அதிகமா காசு தரக்கூடிய அந்த ஒரு ஃப்ரூட்ஸ மட்டும் தான் நான் இப்போ வச்சுக்க போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெமனு, எக் ஃப்ரூட்டு, அப்புறம் இந்த மெலனு, அதுக்கப்புறம் உங்களுக்கு கோகனட் வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். பட் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ வீடியோல நான் இப்போ காட்டப் போறேன். அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் நீங்க பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்லி தர போற இந்த ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூபிளான அதிகமா காசு தரக்கூடிய ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அதனால அத பத்தி வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் நீங்க ஷால்வ் பண்ணுங்க. இல்லைனா ரீக்ளைமர் வச்சு நீங்க மொத்தமா ரீக்ளைம் பண்ணிருங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்ட்ட கோகோனட் இருந்துச்சு அப்படின்னா கோகோனட் நான் வச்சிருக்க இடத்துல வச்சுக்கோங்க. அது மாதிரி கம்மி பியர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் நான் வச்சிருக்க இடத்துல வச்சுருங்க. மற்றபடி எதுவுமே ரொம்ப இப்படி பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல் கொஞ்சமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆல்ட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களோட ஆல்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிமிக் ரன்ஸ்னா 15 செகண்ட் கிட்ஸ் மில்க் வச்சுட்டு கிட்ஸ்னே இல்லைனா ரெட் ரோஸ் ஃபாக்ஸ் இந்த 2 பெட்டில் ஏதாவது ஒரு பெட்டு நீங்கள் எக்யூப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த மிமிக் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ரோஸ் இல்லைனா கிட்ஸ்னு இந்த ரெண்டோட பெட்டோட எபிலிட்டி காப்பி பண்ண போச்சுல அந்த ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பண்ண போச்சுல கியூட் மியூட்டேஷன் என்னன்னா அந்த ஹார்ட் பவுன் மியூட்டேஷன் கொடுக்கும். ஸோ மியூட்டேஷன் கொடுத்தது சீல் பண்ண போச்சுல என்னன்னா உங்களுக்கு இன்னமும் காசு கூட வரும். ஸ்ப்ரிங்லர் மெத்தட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே பெருசாகவும் வரும், மியூட்டேஷன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு லக்கு மாதிரி தான் நமக்கு. நீங்கள் மெசேஞ்சர் பிஜிஎன் இல்லை அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். மெசேஞ்சர் பிஜிஎன் இருந்துச்சுன்னா நீங்கள் மியூட்டேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். A few minutes later. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஆல்ட் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அந்த ஃப்ரூட்டை கிஃப்ட் பண்ணலாம். இல்லைனா ட்ரேட் டிக்கெட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். என்னோட அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகல, சம்வாட் ஏதோ இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் கிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தமாக கிஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ செல் பண்ணி பார்க்கலாம் நம்ம. அவ்வளோ நான் இப்போ எல்லாத்தையும் நான் கிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ மொத்தமாக நான் இப்போ செல் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மில்லியன் கிடச்சிருக்கு. இந்த 1 மில்லியன் மாதிரி இன்னமும் நமக்கு அதிகமாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி காசு வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஆல்ட் அக்கௌண்ட் பண்ணுறது உங்களுக்கு போர்டு அடிக்குது, கஷ்டமாக இருக்க பண்ணால் நீங்கள் ஸ்ப்ரிங்லர் மெத்தட் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுங்க. முடிஞ்சாலும் மியூட்டேஷன் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்கள், இன்னும் காசு கிடைக்கும். அவ்வளோ நான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.